ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெசிபி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 3 வெங்காயம், 2 தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். ஸோ மேக் ஷுர் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்சே வரணும். ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தரோம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா சாட்டே பண்ணுங்கள். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே கார்லிக்கை விட ஜிஞ்சர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மேஷ் ஆகட்டும். மேஷ் ஆனதுக்கப்புறமா 200 கிராம் சிக்கன் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலோட ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் ஆட் பண்ணிடுங்க. கரம் மசாலா, கறி மசாலா வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து நல்லா அந்த ஆயிலோடு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அந்த வாட்டர் கண்டென்ட் வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். எப்போவுமே நான்வெஜ் சமைக்கும் போது, நான்வெஜ் குக் பண்ணும்போது ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தரோம். இப்போ வந்து 1 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிடுறேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் ஆகி வரட்டும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தேங்காவும், 1/4 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பரும் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி தான். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. டாட்டா, பாய்.